ஹாய், விசிட் மை சேனல். இன்றைக்கி நான் வந்து நாசி குரேன் செய்ய போகிறேன் ஒரு 5 பேர்த்துக்கு. அப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆகிறது எழுதி வெயிட் பண்ணுவோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றணும், ஏன்னா எல்லாம் வதங்கணும். ரைஸுக்கு கொஞ்சம் ஆயில் தேவைப்படும், நாசி குரேன் தானே. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. அதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு லைட்டாக சால்ட் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆயிலில் போட போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது பொரியணும் நல்லா ஆயிலில், ஏன்னா நம்ம இந்த சிக்கனை அவிக்கலை, அதனால். இப்போ சிக்கன் பொரிஞ்சிடுச்சு. சிக்கன் அப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும் ரெண்டாக உடையுது, வெந்துருச்சுன்னு. இப்போ அது கூட நான் சிக்கன் மாதிரியே ஒரு 4-5 இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு லைட்டாக சோயா சாஸ் போட்டு சிக்கனை மாதிரியே அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் ஒரு கொஞ்சம் பொரிய விடுவோம் சிக்கனோட, ஏன்னா இறால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் பொரிஞ்சிடுச்சு. இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சமைக்கிறதுக்கு அந்த டைமுக்கு நம்ம இடித்து எடுக்கும்போது அது டேஸ்ட் தான். நான் வந்து இடித்து ஸ்டாக் பண்ணுற பழக்கமெல்லாம் எனக்கிட்ட இல்லை. நான் அந்த டைமுக்கு தான் இடித்து எடுப்பேன். அது கூட இப்போ 2 முட்டை சேர்த்துக்குவோம். 2 இல்லாட்டி 3, எல்லாம் அவங்கவுங்க சேர்க்குற மாதிரி தான். அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எனக்கு 2 முட்டை போதும், அதனால் 2 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ முட்டை பொரிஞ்சிடுச்சு. இப்போ சிக்கன் இறாலோட படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த முட்டை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டலை. நம்ம வேறையாக பொரித்து மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எக் வேறையாக இருக்கும், இந்த நம்ம போடுற சிக்கன் பீஸெல்லாம் வேறையாக இருக்கும். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. இது கூட இப்போ 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் காரத்துக்கு. அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பச்சை மிளகா போடும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்காக தான். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா அதிகம்னு நினச்சா நீங்கள் ஒரு 1 போட்டாலும் போதும். நான் இங்கே கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்குவோம். சில்லி பேஸ்ட் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி சில்லி பேஸ்ட் இல்லாட்டி நீங்கள் கட்டல் தூள் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கட்டர் தூளும் கொஞ்சம் சேர்க்கலான் இருக்கேன், ஏன்னா கலருக்காக. கட்டர் தூள் ஒரு மேசக்கரண்டி எடுத்திருக்கேன், அதையே இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான மிளகுத்தூள், தேவையான உப்புத்தூள் நீங்கள் வந்து கணக்காக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ரைஸ்க்கும் போட்டு குக் பண்ணுறனால கணக்கான அளவு போட்டால் போதும். பத்தாட்டி லாஸ்ட்டுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கூட போட்டால் தான் பிரச்சனை. இப்போ அது கூட நார்மல் சோயா சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ டார்க் ஸ்வீட் சோயா சாஸ் போட போகிறோம். நான் இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நாசி குரேனுக்கு. அப்போ தான் பார்க்கையே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இல்லாட்டி கலர் கொஞ்சம் மங்கின மாதிரி. இப்போ இந்த மாதிரி நம்ம கலராக போடும்போது நல்லா டார்க்காக இருக்கும் ரைஸ். நான் வந்து எப்பயுமே இந்த டார்க்காக செய்கிற சாப்பாட்டுக்கு மஞ்சள் தூள் போடுறதில்ல, ஏன்னா மஞ்சள் தூள் போட்டும் வேலை இல்லை, ஏன்னா கலர் மஞ்சளாக போகிறதில்ல. அதனால நான் மஞ்சளை கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி போடணும்னு தோணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை இது கூட போட்டுக்குவோம், லைட்டாக ஸ்வீட்னஸ் ஒன்று வரதுக்காக.
நான் பைனாப்பிள் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நாசி குரேனுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி தேவை. இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு, அதனால் நான் இது கூட சேர்க்குறேன். இப்போ வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். நான் கேரட் ஒரு துண்டும் கோவா ஒரு துண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு அப்படி கலர் பத்தலை அப்படின்னு தோணுனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் போடலாம். அப்போ இன்னும் டார்க்காக இருக்கும். இப்போ எனக்கு நான் கணக்காக இருக்குது போதும்னு தோணுது. இப்போ இது கூட ரைஸை சேர்த்துக்குவோம். நான் ஒரு 4 பேர்த்துக்கு போல் தான் இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணுறனால, ஒரு 4-5 பேர்த்துக்கு ரெடி பண்ணுறனால ஒரு 2 சுண்டு பாஸ்மதி குக் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி குக் பண்ணுறதே இதில் ஒரு போராட்டம் தான். ஏன்னா ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ரைஸ் நல்லா குழஞ்சிரும், ஒவ்வொரு ரைஸ் வேகாது. அந்த பிரச்சனை. அதை கொஞ்சம் பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரைஸையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பெஸ்ட்டுக்கே நான் ரைஸை குக் பண்ணி வேறு எடுத்து வச்சுட்டேன் சூடாடுறதுக்கு. ஏன்னா ரைஸை நம்ம குக் பண்ணி வச்சுக்காட்டி அந்த நேரம் கரைச்சல் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட நான் லீக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். ஏன் நான் லீக்ஸ் இப்போ சேர்க்குறேன்னு காரணம் என்னென்னா, ஏன்னா நம்ம லீக்ஸை பெஸ்ட்டுக்கே போடும்போது அது நல்லாவே வெந்துடும். இப்படி போடும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக போடும்போது டேஸ்ட் தானே, அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாசி குரேன் ரெடி. இது கூட எக் ஒன்று ஆஃப் பாயில் ஒன்று போட்டுட்டு சில்லி பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள், பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம் அடுத்து.